என் பேர் என் பிரேமா. நான் திருவல்லிக்கேணி பாரதி சாலை மொப்தி அமீருல்லா ஷாகிப் தெருவில் இருக்கிறேன். என் பேர் மாரியம்மா. நாங்கள் எம்ஏ சாப் தெரு 47 இருக்கிறோம். நாங்கள் தலைமுறையாக இருக்கிறோம். சார், என் பேர் கோகிலா. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் எம்ஏ சாப்ஸ்லேட் தான். நான் 43 வருஷமாக அங்கே தான் கிடக்கிறோம், பிறந்து வளர்ந்துலேருந்து. எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்துச்சுன்ட்டு அந்த வீடை இடிச்சிட்டாங்க. 2018 வீடுங்க எடுத்தாங்க. அதுலேயே எங்களுக்கு கொடுக்கல வீடுங்க. இப்போ போக்குவரத்துக்கு இடைஞ்சலின்னா அங்கே இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்கெல்லாம் கேஸ் போட்டுட்டு கோர்ட்டு மூலியமாக அந்த வீடை இடிச்சிட்டாங்க. கொடுக்குறேன்ட்டு கொடுக்கல. நாங்கள் ஒரு கடந்த 11 வருஷமா நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் ரொம்ப ஏழ்மையில தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாத இருந்தது. மழை வந்தால் தண்ணி தேங்கி இருக்கும். ஓட்டு வீட்டில் இருக்கிறப்போ மழை பெஞ்சதுன்னா உள்ள தண்ணி வந்துடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். பூச்சி பொட்டெல்லாம் உள்ள வரும். பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. ரொம்ப சின்ன வீடு. குடிச்ச வீடில் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் கூட நாங்கள் படுக்க முடியாது, அப்படி ஒரு கஷ்டப்பட்டோம் நாங்கள். இன்றைக்கி நாங்கள் வீடு இல்லாத 6000 ரூபாய் 5000 ரூபாய் வீடு வாடகை கட்டுறோம். நாங்கள் எங்களால் முடியல. பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம், அதுவும் முடியல எங்களால். நாங்கள் நடுத்தர மக்கள். நாங்களாம் இன்றைக்கெல்லாம் சம்பாரிச்சு தான் பூ விற்று வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் 1.5 வருஷமாக நாங்கள் ரோட்லையும் அங்கேயும் எங்கேயும் பையன் வீட்டில் பேரன் வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருந்துன்னு இருக்கோம். நாங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கன்னு சொல்லிட்டு. சார் எங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நான் இந்த பாம்புலயே தேலிலேயே கஷ்டப்பட்டதுக்கு இப்போ எனக்கு மாடி வீடு கொடுத்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த வீடு தரேன்றதுக்கோசம் நான் சொல்லலை. பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு அவர் கொடுத்த உதவியை நான் எப்பயுமே எங்கேயுமே மறக்க மாட்டேன். எங்களுக்கு என்றைக்குமே எங்களுக்கு திமுக ஆட்சி எப்பவுமே எங்களுக்கு வேணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். எப்பயுமே ஆட்சியில் இருந்து எல்லாருக்கும் நல்ல உதவிலாம் செய்யணும்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கோம்.